ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி தினமொரு திட்டமில் ஒரு திட்டம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் திட்டம். ஸோ மகளிர் விடியல் பயணம் திட்டம்ங்கிறது மகளிருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பஸ் வந்து ஃப்ரீ பஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து பிங்க் கலரில் முன்னாடி இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ தமிழ்நாடு அரசின் மகளிர் விடியல் பயண திட்ட அரசு நகர பேருந்துகளில் பெண் கட்டணமில்லா பயணம் செய்யும் ஒரு முன்னோடி திட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பெண்கள் வந்து கட்டணமில்லா பயணம் திட்டத்தின் முக்கிய விவரங்கள் இதோ. பயனாளிகள் அனைத்து பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களது உதவியாளர்களுடன் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேருந்து வகை பார்த்திங்கன்னா இது அரசு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளில் வரும் ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் தான் எடுத்து அதை வந்து கட்டணமில்லா பஸ் அப்படின்னு விட்டுருக்காங்க. 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா இவங்களால் அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அப்படின்னா அது வந்து அடுத்த ஊருக்கு போகிற பஸ்ஸாக ஆகிடும். அப்போ அதில் இது பண்ண முடியாது. லோக்கல் டவுன் பஸ் மாதிரி வந்து நம்ம போகிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தொடக்கம் வந்து 2021 மே மாதம் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டம் கையெழுத்திட்டப்பட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நிபந்தனைகள். பொதுவாக நகர பேருந்துகளில் குறிப்பிட்ட தூரம் சுமார் 30 கிலோமீட்டர் வரை செல்ல இது அனுமதிக்கப்படுகிறது. சமீபத்தில் இது மலைப்பகுதிகளில் வாழும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பயன்கள். இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதந்தோறும் சராசரியாக ரூபாய் 888 வரை சேமிப்பதாக அரசு மதிப்பீடு செய்துள்ளது. இதுவரை சுமார் 769 கோடி முறை பெண்கள் வந்து இத்திட்டத்தின் மூலம் இந்த பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எத்தனை? 769 கோடி முறை பெண்கள் இத்திட்டத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்காக மாதந்தோறும் பார்த்திங்கன்னா இவங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து எவ்வளோ பெண்கள் மிச்சம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுலன்னா 888 வரை சேமிப்பதாக அரசு மதிப்பீடு செய்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் அடையாளம். இத்திட்டத்தில் இயங்கும் பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்ய கட்டணமில்லா என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இது ஒரு கட்டணமில்லா பெண்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வந்த ஒரு திட்டம். ஸோ விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ.